திரிபுவனம் லாக்அப் டெத் வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். வழக்கை தேசிய மனித உரிமைகள் ஆணையம் முன்வந்து விசாரிக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி தனது சமூக வலைதள பக்கத்தில் வலியுறுத்தியுள்ளார். இளைஞர் அஜித்குமார் மரண வழக்கில் காவல்துறையினர் பச்சை போய் பேசுகின்றனர் என குற்றம் சாட்டியுள்ள இபிஎஸ், இதற்கு பதில் சொல்ல வேண்டிய முதலமைச்சர் எங்கே ஒளிந்து கொண்டிருக்கிறார் என்று கேள்வி எழுப்பினார். போலீசின் போலி எஃப்ஐஆர் மீது மக்களுக்கு நம்பிக்கை இல்லை, எனவே இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். இதனிடையே போலீசார் விசாரணையின் போது அஜித்குமார் தாக்கப்பட்டதாக கூறப்படும் அதிர்ச்சி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தை உலுக்கியிருக்கும் அஜித்குமார் லாக்அப் டெத் வழக்கில் இளைஞரை தரையில் அமர்த்தி பிளாஸ்டிக் பைப்பால் போலீசார் தாக்கும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. போலீசார் அடித்ததாக கூறப்படும் இந்த காட்சியின் உண்மைத்தன்மை உறுதி செய்யப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே இளைஞர் அஜித்குமார் தரப்பு வழக்கறிஞர் மாரிஸ்குமார் பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்து செய்தியாளர்களை சந்தித்தார். அதனை தற்போது பார்க்கலாம். போக அந்த பையனை கோயிலில் வச்சு அடிச்சு டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அங்கே உள்ள சிசிடிவி ஃபுட்டேஜை போலீஸ் அதிகாரிகள் மறைக்கிறதுக்கும் ஒழிக்கிறதுக்கும் முயற்சி பண்ணுறாங்க. சார், உயர் அதிகாரி யாரோ ஃபோன் பண்ணி எஸ்பிகிட்ட பேசினதுனால தான் ஸ்பெஷல் டீம் இதில் இன்வால்வ் ஆயிருக்கு. பொதுவாக ஸ்பெஷல் டீம் மானங்கனியாக திடீர்னு விசாரணையில் இறங்காது. யாரோ ஒருத்தரோட இன்ஃப்ளூயன்ஸோ உயர் அதிகாரியோட தகவல் இருந்தால் மட்டும்தான் அவங்க இதில் நேரடியாக உள்ளே வருவாங்க. ஆனால் நீதிமன்றம் அந்த கேள்வியை கடுமையாக கேட்டுச்சு. இப்போ வரைக்கும் நீதிமன்றம் அவங்கள பற்றின எந்த ஒரு கருத்து இதில் தெரிவிக்கலை. ஆனால் அந்த டாக்டரோட இன்வெஸ்டிகேஷனில் தான் இந்த கம்ப்ளைண்ட் வாங்காமலே, எஃப்ஐஆர் போடாமலே, சிஎஸ்ஆர் போடாமலே ஒருத்தர் தூக்கிட்டு போய் அடித்து கொன்ன பிறகு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. முதல்ல அந்த திருட்டு வழக்குக்கு ஏன் சிஎஸ்ஆரோட நீங்கள் வச்சு விசாரிச்சிங்க அப்படிங்கிறது தான் நீதிமன்றத்தோட முதல் கேள்வி.